விடிகாலையில கிட்டுவும் கிட்டியும் சூடா தேநீர் குடிக்க கடைக்கு வராங்க. அந்த கடையில பக்கத்து வீட்டு 14 வயசு பையன் சந்தீப்ப பாக்குறாங்க. சந்தீப் மனசுடைஞ்சு போயிருக்கான். கிட்டுவும் கிட்டியும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்கறாங்க. அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சந்தீப் சொல்றான். கிட்டுவும் கிட்டியும் சந்தீப் வீட்டுக்கு வராங்க. என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? ஷியாமா, ஷியாமா. கிட்டி, காலையில என்ன இந்த பக்கம்? சந்தீப், நீ எப்ப வீட்டை விட்டு வெளியே போன? சந்தீப், நீ வீட்டுக்குள்ள போப்பா, உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஷியாமா, உங்க உடம்பு சரியில்லைன்னு சந்தீப் சொன்னா. ஆமா, கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப சளியா இருக்கு. உங்க மருந்துகளை ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? கட்டாயமா ஏஆர்டி சிகிச்சை தவறாம எடுத்துக்கிறேன். ஏஆர்டி எடுக்கிறதுனால ஹெச்ஐவி தொற்றோட ஹெல்தியா வாழ்றேன். ஆனா என்ன நடந்துச்சு ஷியாமா? கிட்டி, சந்தீப் அப்பா தவறிட்டார்னு உனக்கு தெரியும். அப்பா இல்லாத இந்த பிள்ளைங்க எதிர்காலத்தை நினைச்சா மனசு கலங்குது. ஆனா ஷியாமா, குழந்தைகளை கவனிச்சுக்க அம்மா நீங்க இருக்கீங்களே. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க வீட்டையும் சொத்தையும் தரமாட்டேன்னு எங்க மாமியார் குடும்பம் மிரட்டுது. எனக்கு பயமா இருக்கு கிட்டி. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எங்க போவாங்க? கவலைப்படாதீங்க ஷியாமா, உங்க பிள்ளைங்க சந்தீப் குமாரி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒரு வழி இருக்கு. என்ன வழி கிட்டி? நம்ம அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஷியாமா அக்கா. ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் சட்டம் 2017. ஆமா, இந்த சட்டத்தோட வழிகாட்டல் படி குழந்தைகள் நல ஆணையத்தின் கீழே உங்க எல்லா சொத்து ஆவணங்களையும் பாதுகாப்பா வைக்க முடியும். சரியான நேரம் வரப்ப சந்தீப்புக்கும் குமாரிக்கும் உரிய சொத்து வாரிசு உரிமையை கொடுக்கும். பிள்ளைங்களோட சொத்துரிமையை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. கேட்கவே நல்லா இருக்கு கிட்டி. சந்தீப் வளர்ந்துட்டான்னு உனக்கே தெரியும். நல்ல விவரம் வந்தாச்சு. ஆனா குமாரி குழந்தை 5 வயசுதான் ஆகுது. இந்த சட்டத்துல அதுக்கான ஏற்பாடும் இருக்குது. இந்த சட்டத்துல சந்தீப்பை குமாரியோட பாதுகாவலரா ஆக்கி வழிநடத்த செய்யலாம். பள்ளி படிப்பு, கல்லூரி சேர்க்கை, வங்கியில கணக்கு தொடங்குறது, இது மாதிரி வழி நடத்தலாம். ஷியாமா, உங்க 2 பிள்ளைங்களும் புத்திசாலிங்க, நல்லா வருவாங்க. அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க அக்கா. இன்னைக்கே 2 பிள்ளைங்க எதிர்காலத்தையும் பாதுகாக்க ஏற்பாடு செய்யுங்க. நீங்க 2 பேரும் சரியாதான் சொல்றீங்க. ஹெச்ஐவி பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நேஷனல் டோல் ஃப்ரீ எய்ட்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் 1097க்கு இன்னைக்கே கால் பண்ணுங்க.